ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான க்ளோயிங் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஃபேஸ் பேக்கு நம்ம ஒரு எம்டி பவுலில் மொத்தமாக 3 இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பொட்டேட்டோ பவுடர். நான் கரெக்டாக 1/2 டீஸ்பூன் ஆஃப் பொட்டேட்டோ பவுடர் எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ பவுடர் வந்து வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானோட லிங்க்கு. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியண்ட் வந்து டர்மரிக் பவுடர். நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து மஞ்சள் ஆகாமல் இருக்கும். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆஃப் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே 1/4 ஸ்பூன் ஆஃப் வசம்பு பவுடர் சேர்த்துக்கிறேன். வசம்பு பவுடர் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு சூப்பரான மிராக்குலஸ் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் 3 மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த 3 மெயின் இன்க்ரீடியண்ட்டு சேர்த்தாலே போதும், நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே க்ளோயிங்காக கிளியராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் நார்மல் வாட்டரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரோஸ் வாட்டர் இல்லாட்டி கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆயிலி ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ட்ரை ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காம்பினேஷன் ஸ்கின் இல்லாட்டி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி லிக்விட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் பேக்கை வந்து நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம பொட்டேட்டோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். பொட்டேட்டோ பவுடரை வந்து ரெகுலராக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடும். அண்ட் இது ஒரு சூப்பரான ஆன்டி ஏஜிங்காகவும் ஒர்க் ஆகும். அண்ட் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் க்ளோயிங்காகவும் இருக்கிறதுக்கு பொட்டேட்டோ பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள். நான் இன்றைக்கி கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மஞ்சள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் நம்ம ஃபேஸில் இருக்க ரேஷஸ்ஸு இல்லாட்டி ஏதாவது அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிவிடும். அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் இருக்க ஏரியாலையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டார்க் சர்க்கிள்ஸும் வந்து சூப்பராக ரெடியூஸ் ஆகும். அண்ட் மஞ்சள் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரலான க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு வந்து வசம்பு பவுடர். வசம்பு பவுடர் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க ஒரு இன்க்ரீடியண்ட் தான். மெயினாக வசம்பு பவுடரை நம்ம ஃபேஸில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கும் இல்லையா, பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் இருக்க தழும்பு பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் அப்படியே போயிடும். ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும் வசம்பு பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா. வசம்பு பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வசம்பாகவே இருக்கும் அதையும் வந்து இழைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை ஃபுல்லாக உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களோட கழுத்து ஏரியாலையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். many minutes later. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் டவல் வச்சு இந்த மாதிரி பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட க்ளோயிங் ஃபேஸ் பேக். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.